ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம முட்டை பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு டேஸ்டியான முட்டை பொடி மாசு. இது வந்து நல்லா ஒரு சாம்பார் சாதம், நல்ல ஒரு ரசம் சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இந்த முட்டை பொடி மாசு எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு நல்லா ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த முட்டை பொடி மாசுக்கு 3 ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுக்கினேன். இது நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இந்த சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுல 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுல ஒரு தக்காளி ஒண்ணு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். இதுல இது வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருந்தேன். மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா அப்படியே கிளறிக்கலாம். அப்படி இப்போ இது நல்லா வதங்கி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ இதுல வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். நான் வந்து 5 முட்டை எடுத்துருக்கிறேன். 5 முட்டை உடைச்சி இதுல ஊற்றிடுறேன். இப்போ வந்து நான் 5 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த கடாயிலே ஊற்றிக்கலாம். இப்ப நம்ம இதை உடனே கிளற வேணாம், ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப இதுல கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நம்ம இந்த முட்டையை உடைச்சு ஊத்தின உடனே கிளறக்கூடாது, கொஞ்சம் லைட்டா அப்படியே வெந்த பிறகுதான் கிளறணும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த முட்டை வந்து நல்லா நம்ம கிளறி விட்டு நல்லா வெந்துடுச்சு. நல்லா பொடி மாசு மாதிரி நம்ம நல்லா இது போல பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளவு நல்லா பொடி மாசு ரெடியா இருக்குது. இது வந்து நல்லா வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு இந்த முட்டை பொடி மாசு செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதே போல மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.